அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ஜாமீன் வழங்கிய கோரிய வழக்கு செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருப்பதற்கு குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து தப்பிக்க வைக்க தனக்கு 3 கோடி ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்று மதுரை அமலாக்கத்துறையில் பணிபுரியும் துணை இயக்குனர் அங்கித் திவாரி மருத்துவர் சுரேஷ் பாபுவை அணுகியுள்ளார். 3 கோடிக்கு ஒத்துக்கொள்ளாத நிலையில் 51 லட்சம் கண்டிப்பான முறையில் தர வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மிரட்டியதாக கூறப்பட்டு வந்த நிலையிலே கடந்த நவம்பர் மாதத்தில் 20 லட்சம் கொடுத்த நிலையில் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் அங்கித் திவாரி மீதமுள்ள 31 லட்சத்தை கேட்டு தொந்தரவு செய்த நிலையிலே அங்கித் திவாரியை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலிலே அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கித் திவாரியை 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மனு தாக்கல் செய்து 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி பெற்று தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய வேளையிலே கடந்த வாரம் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி திண்டுக்கல் முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கித் திவாரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஜாமீன் வழங்க மறுத்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவில் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு என்றும் மேலும் புகார் கொடுத்த மருத்துவருக்கு எதிராக அமலாக்கத்துறையில் எந்த வழக்கும் இல்லை, அவ்வாறு இருக்கும்போது இந்த வழக்கிற்கு முகாந்திரம் இல்லை, மருத்துவருக்கு எதிரான எந்த வழக்கும் இல்லாத நிலையில் அதனை முடிப்பதற்கு எவ்வாறு லஞ்சம் கேட்க முடியும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டவுடன் அவரது வீடு அவரது அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை செய்துள்ளனர். அதில் எந்த பொருள்களும் பறிமுதல் செய்யப்படாத நிலையிலே இவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்த நிலையிலே மனு இன்று நீதிபதி சிவஞானம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராக வேண்டியுள்ளது என்றும் மேலும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்ச ஒழிப்புத்துறை காவலில் எடுத்து விசாரணை செய்து வரக்கூடிய நிலையிலே வழக்கு விசாரணைக்கு கால அவகாசம் கோரினார். அப்போது அங்கித் திவாரி தரப்பு வழக்கறிஞர்களும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை வரும் 19ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரி விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.